மாவட்டம் ஒட்டப்பிடாரம் பகுதியில் புதிய அரசு பேருந்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது குறித்து புகார் அளித்ததால் மீண்டும் பழைய பஸ் இயக்கப்படுவதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். கூடுதல் கட்டணம் வசூலிப்பு குறித்து அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்ததாகவும், அடிக்கடி பழுதாக்கி பாதி வழியில் நிற்கும் பேருந்து தற்போது இயக்கப்படுவதாகவும் மக்கள் தெரிவித்தனர். தனியார் பேருந்து கணிச்சு கொடுத்தாங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பணிமனைக்கு உட்பட்ட 149A என்ற வழித்தடத்தில் இயங்குகின்ற பேருந்தானது மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. மழை நேரத்தில் மேற்கூரை பெய்ந்து மழைநீர் உள்புகும் விதமாக இருந்தது. இதனை பலமுறை பாலிமர் செய்தி வாயிலாக செய்திகள் வெளியானது. உடனடியாக தமிழக அரசு அந்த வழித்தடத்தில் இயங்கக்கூடிய 149A பழைய பேருந்திற்கு பதிலாக புதிய பேருந்தை தமிழ்நாடு அரசு வழங்கியது. ஆனால் அந்த பேருந்து இயக்கப்பட்ட நாள் முதல் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி, எந்தவித ஜீவோவும் இன்றி கூடுதலாக அந்த பேருந்தில் ₹5 வரை கூடுதலாக கட்டணம் வசூல் செய்தார்கள். இதனை நாங்கள் முறைப்படியாக மாவட்ட ஆட்சியரிடம் தொலைபேசி மூலமாக நாங்கள் புகார் தெரிவித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறையினரிடம் பேசி கூடுதலாக கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று வாய்மொழியாக உத்தரவிட்டார். அப்படி கூடுதலாக வசூலிக்கப்பட்டால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். இந்நிலையில் அந்த புதிய பேருந்தை பணிமனையிலே நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக ஏற்கனவே பழுதடைந்த நிலையில் மோசமான நிலையில் இயங்கி வந்த பேருந்தையை மீண்டும் இயக்கி வருகிறார்கள். இது சம்பந்தமாக கோயில்பட்டி பணிமனையை அணுகி நாங்கள் கேட்கின்ற பயணிகளாகிய நாங்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் அலட்சியமாக பதில் சொல்லுகின்றார்கள். மேலும் டீசல் பற்றாக்குறை நிலை வருகிறது, அரசு டீசல் கொடுக்க மாட்டேக்கு, அதனால் எங்களுக்கு பேருந்துகளை இயக்க ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய தரப்பில் கூறுறாங்க. இந்த பகுதியில் இந்த வழித்தட எண்ணுக்கு உட்பட்ட பகுதியில் 2 கல்லூரிகள் 4 பள்ளிகள் என மொத்தமாக உள்ளது. காலையிலும் மாலையிலும் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவிகளும் இந்த பேருந்தையே பயன்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே பழுதடைந்த நிலைந்த பேருந்தை புதியதாக மாற்றியும் கூடுதல் கட்டணம் காரணமாக மேலாளர் அவர்களால் பழைய பேருந்தே இயக்கப்படுகிறது. இதற்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் பகுதி என்பது விவசாயிகளும் விவசாய கூலிகள் நிறைந்த ஒரு பகுதி. குறிப்பாக கோவில்பட்டியிலிருந்து புதியமுத்தூர் வழித்தடம் 149A என்கிற ஒரு பழைய பேருந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பேருந்தில் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் விவசாய கூலிகள் அன்றாடம் காட்சிகள் அந்த பேருந்து பயன்படும். ஆனால் அந்த பேருந்து ரொம்ப பழசு. அடிக்கடி அது பழுதாகி நின்றது. அது அந்த பிள்ளைகள் குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல. இதனால் பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இது குறித்து முறையிடப்பட்டோம். அந்த முறையீட்டத்தின் பெயரில் ஒரு புதிய பேருந்தை சட்டமன்றத்தில் சமீபத்தில் அறிவித்தார்கள். பழைய பேருந்தெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு புதிய பேருந்தை அறிவித்தார்கள். அதில் ஒரு பேருந்து இதே வழித்தடத்தில் கோவில்பட்டி பணிமனையிலேருந்து இயக்கப்பட்டது. ஆனால் இந்த புதிதாக இயக்கப்பட்ட அந்த பேருந்து என்பது அந்த கிளை மேலாளர் அவருடைய தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து எந்த அரசு ஆணையுமே இல்லாமல் குறிப்பாக ஒரு ₹5 கோவில்பட்டியிலேருந்து முன்னாடி பசுந்தனைக்கு வரணும்னா ₹17 தான் இருந்துச்சு. இப்போ அது ₹22 ஆக்கிட்டாப்புல. இதே பசுந்தன்லேருந்து அங்கே போனால் கூட ஒரு ₹5. இந்த மாதிரி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல், எந்த ஒரு அரசு ஆணையுமே பின்பற்றாமல் இவர் சௌகரியத்துக்கு கேட்டாச்சுன்னா டீசல் விலை கூட்டிட்டுங்க. டீசல் விலை கூட தமிழ்நாடு ஃபுல்லாக தானே கூட்டணும். இவங்க கோயில்பட்டியில் மட்டும் இவர் கூட்டிக்கலாமா? அவர்கிட்ட கேட்டால் இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறப்பல. எனவே இப்போ உடனே அந்த புதிய பேருந்தை நிப்பாட்டிட்டு இவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பழைய பேருந்து உடப்பு கூட தகுதி இல்லாத ஒரு பேருந்து விடுதார். இதே பேருந்துலையும் இப்போ எக்ஸாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம், விவசாய தொழிலாளர்கள் தன்னுடைய பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரம், மக்கள் அதாவது ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. எனவே இந்த நடவடிக்கை என்பது இங்கே இருக்கக்கூடிய ஏழை பாலியலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. பள்ளி மாணவர்கள், அப்புறம் குழந்தைகள், அப்புறம் தொழிலாளர்கள் இவர்களுக்கு எதிரானது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு எங்களுக்கு அந்த புதிய பேருந்தையே இயக்க உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதை சம்மந்தப்பட்ட கிளை மேலாளர் மீதும் உரிய விசாரணை நடத்தி ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிட்டு